ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவானோட கிரக பெயர்ச்சி பற்றி பார்க்க போறோங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தமிழ் வருடத்தின் கடைசி பெயர்ச்சி, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ மீன ராசியில ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வரன் பெயர்ச்சி அடைஞ்சு அங்கதான் இருக்காருங்க. ஸோ சனி பகவான் கூட செவ்வாய் பகவான், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடான மேஷராசியின் அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியான விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் பெயர்ச்சி அடையும் போது நம்ம ஒரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில விபத்துகள், சில கண்டங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல, அதாவது கால புருஷ தத்துவப்படி 12ஆம் இடம் என்றது விரயஸ்தானத்துல செவ்வாய் சனி சேர்க்கை. ஆல்ரெடி அங்க சூரிய பகவானும் இருக்காங்க. புதனும் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துருவாரு. ஸோ மொத்தமா சனீஸ்வரன், செவ்வாய், சூரியன், புதன், இவங்க 4 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் மேஷ வீட்டுல வந்து உச்சம் பெற்று தமிழ் மாதம் பிறக்க போகுது. ஸோ மேஷ ராசிக்காரர்கள், உங்க ராசி அதிபதி செவ்வாய், சரிங்களா, இவரு உங்களுக்கு இந்த 40 நாள் சில மாற்றங்கள், சில சங்கடங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன சார் செவ்வாய் பகவான் என்னோட ராசி அதிபதினு சொல்றீங்க, எடுத்த உடனே சங்கடங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள்னு சொல்றதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கிரகத்திலே பாவ கிரகம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா முழு பாவம் கிடையாது, முக்கார் பாவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் மறைந்து சனி பகவானோட சேரும் போது அவரோட, அதாவது அவரோட கெடுதல் பலன் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாவம், அங்க வந்து கெடுதல் விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல வந்து இருக்காரு, சரிங்களா. உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆல்ரெடி விரய சனி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் இடத்துல இருக்காரு. கூடவே செவ்வாய் பகவானும் போய் இருக்கும்போது இந்த விரயத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்காரு. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ரொம்ப ஃபாஸ்டான கிரகம். ஆக்ரோஷம், வேகம், கோபம் என்ற மாதிரி இருக்கிற கிரகம். அதாவது ஸ்பீடாக செயல்படுற கிரகத்துல செவ்வாயும் ஒரு கிரகம். அப்பேற்பட்ட செவ்வாய் சனி பகவானோட சேரும் போது, சனி எப்பவுமே ஸ்லோவா மந்தமா இருக்கிறவங்க வந்து இவங்க 2 பேரும் சேரும் போது என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு முயற்சி சனம் பண்ணும் போது தவறுதலா முயற்சிகள் எடுக்கிறது, தவறுதலா திட்டமிடுதல், இந்த அமைப்பெல்லாம் இந்த 40 நாள்ல ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசி அதிபதி. ஸோ உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறையும் போது சில பாக்கியங்கள், யோகங்கள் கொடுத்தாலும் சில கண்டங்களும், சில ஏமாற்றங்களும், சில தோல்விகளும், சில சங்கடங்களையும் கொடுக்க தயங்க மாட்டார். ஏன்னா அவர் பார்வையின் பலன் இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வைன்னு போது, ஸோ சில இப்போ மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி, முயற்சி, அதனால அந்த கப்பு வாங்குறது, மெடல் வாங்குறது, அதிக வந்து பேர் சம்பாதிக்கிறது, இந்த விளையாட்டு துறையில சார்ந்த இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய அந்த முயற்சிகள், வெற்றி உண்டாக்குறது, எந்த போட்டிகளை நீங்க செயல்பட்டாலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும், அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா 3ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது உங்களோட இளைய சகோதரர்கள் மூலயமா பிரச்சனை வர்றது, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, அதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கு, சரிங்களா. அதே மாதிரி பொது பார்வையான 7ஆம் பார்வை உங்க 6ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக எதிரிகள், வேலையில பிரச்சனை, சிறு சிறு சங்கடங்கள், தொழில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல சில சங்கடங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதாவது கடன்ல வந்து தேவையில்ல கடன் வாங்க வைக்கிறது, சம்பந்தம் இல்லாம அதை வந்து அனாவசிய செலவுலாம் அதாவது சுபகாரியங்கள் பண்றதுக்கான அமைப்பு இருந்தாலும் தேவையில்லா செலவு பண்ணி கடன்ல மாற்றுற அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த அமைப்பு இருக்கு. வேலையில வந்து கொஞ்சம் வேலை விஷயமா நீங்க வந்து தொலைதூரம் போறது, வேலையில கொஞ்சம் அலைச்சல் உண்டாகிறது, தொழில் பண்ணும்போது சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், இந்த குழப்பங்கள்லாம் இருக்கு. ஏன்னா சனி செவ்வாய் சேரும் போது தொழில்ல வந்து நீங்க மெதுவா பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஃபாஸ்டா பண்ணி டக்குன்னு அதுல பிரச்சனை உண்டாக்குறது, அதனால லாஸ் ஆகுறது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் வேலையில இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு சமையல்ல வேற இருக்கீங்க, ஏதோ ஒரு செக்மெண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஏப்ரல் 10ஆம் தேதி போல வந்து அங்க வந்து ஒரு 20 நாள் அங்க புதன் தான் அங்க இருக்க போறாரு. ஸோ புதன் அங்க வரும்போது புதன் மீன ராசியில வந்து நீச்ச கதியை அடைகிறார். ஸோ அதனால அங்க வந்து அறிவுக்கு அங்க வேலையே இருக்காது. இப்ப நீங்க வந்து சிந்தனை, அறிவு கூர்மையா ஏதாவது யோசிச்சாதானே நீங்க அதை நல்லபடியா செய்ய முடியும். ஸோ அந்த அறிவு திறமையை
கம்மிப்படுத்தி இந்த அவசர அவசரமா பண்ணி சில சங்கடங்கள்ல தொழில் ஏமாற்றம், சில சங்கடங்கள், எதிரிகள் உருவாகிறது. இந்த அமைப்பெல்லாம் இருக்கு மேஷராசிக்கு. முக்கியமா அவர் 8ஆம் இடத்தையும், அதாவது உங்களோட 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஸோ சில சிறு விபத்துகள், தூரதேச அதாவது பிரயாணங்களில் கண்டங்கள், தொலைதூர பிரயாணம் செய்யும்போது விபத்துகள், அதாவது வாகனம் வந்து பழுதுபடுத்தல், வாகன மாற்றம், இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதனால பிரயாணங்கள் செய்யும்போது நீண்ட தூரம், ஏன்னா 12ஆம் இடம் என்றது தொலைதூர பிரயாணத்தையும் குறிக்கும். ஸோ நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணத்தை இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. போற மாரி இருந்தா பப்ளிக் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஓன் டிரைவிங்ல போவாதீங்க. விபத்துகள், சங்கடங்கள், சிறு சிறு வண்டி மாற்றம், இந்த மாதிரிலாம் அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் 12ஆம் இடம் மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் பறிச்ச இந்த 40 நாள் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு சங்கடங்கள், சில சிரமங்கள், தொழில்ல, வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வை உங்களை 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அதனால துணைவியாருடன் பிரச்சனை வர்றது, தேவையில்லா வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் உண்டாக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால இந்த செவ்வாய் பயிற்சி கொஞ்சம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குங்க. ஏன்னா சனியோட சேர்றாரு. ஸோ இந்த 40 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக சில முடிவுகள் எடுக்கிறது, தொழில்ல வேலை எடுக்கிறது, வீட்டுல வந்து பேச்சுல வாக்குல கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா இதை கடந்து போயிடலாம். சரிங்களா? ரிஷபராசிக்கு சில சங்கடங்கள், தொந்தரவுகள், குடும்பத்தில் சில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல சில பிரச்சனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இது ஏன் நான் பயமுறுத்துறேன்னு சொல்லங்க. ஏன்னா தனியா ஒரு கிரகம், அதாவது தனிப்பட்ட நிலையில ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு போகும்போது அதனோட தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஏற்கனவே சனி பகவான், சூரியன், இந்த புதன் வந்து சுபகிரகம். அவரை வந்து கூட சேரும்போது அவன் பாவத்தை பண்றதுக்கான தயாரிடுவாங்க. இந்த சனி பகவானோட எந்த கிரகம் சேரும் போதோ 2 பேரும் சேர்ந்து கெடுதல் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் தயாராக இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தனியா ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு மாற்றம் வரும்போது பலன் வேற மாதிரி இருக்கும். இந்த கூட்டு கிரகத்தோட அவங்க ஒரு கிரகம் சேரும் போது அதனோட பலன் மாறும். அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு 40 நாள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றி தான். ஏன்னா உங்களுக்கு பலன் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து நல்லா இருக்க போகுது, லாபம் வரப்போகுது, தொழில்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்க போகுது. ஆனா சில மாசத்துல இந்த சில சில சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் வரத்துக்கான அமைப்பு வந்து இந்த மாத கிரகங்கள் ஒரு இடத்துல டிரான்சிட் ஆகும்போது அதுண்டான பலனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் எப்பவுமே ஒரு வருடம் ஃபுல்லா, அந்த வருடம் 2.5 வருஷம், 1 வருஷம்ன்றது அதே இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை நீடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த மாத கிரகங்கள் ஒரு ஒரு மாதமும் டிரான்சிட் ஆகும்போது அதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருந்தாலும் அதிக வீரியத்தை கொடுத்துரும். அதாவது நல்லதா இருந்தாலும் அதிக பாசிட்டிவ் தன்மை கொடுத்துரும், கெட்டதா இருந்தாலும் அதிக வீரியத்தை கொடுத்துரும். அதன் அடிப்படையில் அவர் 4ஆம் பார்வை அவங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு விஷயம், பேச்சில் தேவையில்லா பேச்சு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை செய்யற இடத்துல, அதுவும் முக்கியமா குடும்பத்தில், அதாவது நீங்க ரிஷபராசியா இருந்தா உங்களோட துணைவியாருடன் பேச்சில் கவனம் தேவை. தேவையெல்லாம் பேச்சை உண்டு பண்றது, அது மூலயமா சண்டை உருவாக்குறது, பிரச்சனையை உருவாக்கி அது பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கெல்லாம் போற அளவுக்குலாம் இருக்கும். அதனால் பேச்சில் கொஞ்சம் மிகவும் கவனம் தேவை. அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்திலும், பொது இடத்திலும், அதாவது உங்களோட அப்பாவின் தேக ஆரோக்கியத்திலும் பிரச்சனை வரும். உங்க குடும்பத்திலும் சில சச்சரவுகள், தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏன்னா சனி செவ்வாய் சேரும் போது இந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பார்வையா அவர் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில், வேலை மற்றும் வந்து இந்த கடன் வாங்குறது, தேவையில்லாம கடன்ல சிக்கிறது, இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கொடுத்து, இது எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகும் பாருங்க. உங்க கடனுக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேங்க, உங்க ஃப்ரெண்டு கடனுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேங்க, இல்லைன்னா அவருக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேங்க, அவங்களோட வேலையை நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, இந்த வேலை செய்யறதுல அவங்க வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த வாக்கு கொடுத்து அந்த வேலையும் முடிக்காம, உங்க வேலையும் முடிக்காம, அந்த வேலையும் வந்து நீங்க மாத்தி பண்ணி அதுல கெட்ட பெயரு. ஸோ இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் குடுக்கறதுக்கான அமைப்பு இந்த 40 நாள்ல இந்த செவ்வாய், சனி வந்து இந்த 11ஆம் வீட்ல இருக்கும்போது, அதனால அந்த லாப தடை, பொருளாதார தடையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ ரிஷபராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி, அதாவது நான் பயமுறுத்தணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100, 120 வருடத்துக்கு ஒரு மாதிரியான நிகழ்வு நகருது. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பகவான் மீனத்துல வரும்போது இந்த செவ்வாய் நகரலாம். ஆனால் குரு பகவான் வந்து வேற பொசிஷன்ல இருப்பாரு. இப்போ குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க மாட்டார். 4ஆம் இடத்துல இருப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்க இந்த மாதத்தில் இந்த 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பெயர்ச்சினப்போ வாக்கு விஷயத்திலும், வேலை செய்ற இடத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீகத்திலிருந்து பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதனால் கொஞ்சம் நிம்மதி, சச்சரவுகள், தொந்தரவுகள், தீர்வுகள் கிடைக்கும். மிதுன ராசி. ஏன்னா உங்க ராசி அதிபதியும் புதன் பகவான் அங்க வந்துருவாரு 10ஆம் தேதி. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கதான் இருக்க போறாரு. சோ மொத்தமா 4 கிரகம் சனி, செவ்வாய், சூரியன், புதன். இந்த 4 பேரும் உங்களோட 10ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு இருக்கும்போது, சில சங்கடங்கள், சச்சரவுகள், தொந்தரவுகள் இருக்குங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாவும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா சனீஸ்வரன் இருக்கும்போது கூட செவ்வாய் கூட சேரும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து சில விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பாருங்க. உங்க ராசிய அவர் பார்க்கிறாரு செவ்வாய். சோ 4ஆம் பார்வை அவருக்கு இருக்கு. 4ஆம் பார்வை உங்க ராசிய பார்க்கும்போது, இவ்வளவு நாளா நீங்க வந்து ஒரு மந்த நிலைமை, அதாவது வேலையில கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம, ஒரு தேக்க நிலையில இருந்தது. என்னதான் முடிவு எடுக்கலாமா? வேணாவா? இத பண்ணா நம்ம சக்சஸ் ஆவோமா? ஆக முடியாதா? இல்ல ஒரு தொழில் பண்றதுக்கோ, இல்ல சரி இல்ல வேலையில ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு கூட இவ்வளவு நாள் நீங்க போயிருக்க மாட்டீங்க. வேலையை முயற்சி பண்றதோ, இல்ல தொழில்ல போய் வந்து உற்சாகமா வேலை செய்யற அமைப்பெல்லாம் ஒரு பண்ணலாம்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா என்ற ஒரு ஒரு மந்த நிலையெல்லாம் இந்த செவ்வாய், சனி வந்து வந்துட்டு அங்கிருந்து 4ஆம் பார்வையா உங்களையே பார்க்கும்போது, நீங்க அதுல ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா ஒரு மந்தத்தன்மை இருக்கிறதுக்கு காரணம் சனீஸ்வரன் அங்க தனியா இருந்தார். கூட செவ்வாய் வந்துட்டு, செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்க ராசிய பார்க்கும்போது, அத கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் வேகம், ரொம்ப ஸ்பீடா இருக்கணும், ஃபாஸ்ட்டா இருக்கணும்ன்ற மாரி அமைப்பு கொண்டவர். ஸோ இதனால நீங்க வந்து சிலது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிட்டிவான அமைப்புகளும் சிலது குடுப்பார். சிலது வந்து இதனால சில தேவையில்லாம ஒரு அவசர முடிவெல்லாம் எடுத்து ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான அமைப்பும் இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுக்கும்போது 2 வாட்டி, 3 வாட்டி யோசிச்சு முடிவு செய்யுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, நம்ம 10 வாட்டி யோசிக்கிறது தப்பில்ல. ஏதோ ஒண்ணு நம்ம யோசிச்சுட்டு ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா, அதனோட பலன் பாதிப்பு நம்மள பாதிச்சுட்டே இருக்கும். அதனால இந்த முயற்சிகள உங்கள சக்சஸ் நோக்கி கொண்டு போக வைப்பதும், ஒரு முயற்சி ஸ்தானத்தை ஆக்டிவேட் வைக்கிறதும், உங்களோட மந்த நிலைமைய ஆக்டிவேட் பண்றது, உங்களோட முயற்சிகள், உங்களோட அதாவது என்னடா இது பண்ணலாமா, யோடாமா உங்க தயக்கமாவே இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் மாற்றி உங்களை வேகப்படுத்துவார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ஸோ 4ஆம் இடத்த பார்க்கும்போது, முக்கியமா உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்திலும், உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மிதுன ராசி நேயர்களே, உங்களோட 4ஆம் இடத்துல சனீஸ்வரனும் இருக்காரு. ஏன்னா சனீஸ்வரனும் அந்த இடத்த பார்ப்பாரு. செவ்வாயும் அந்த இடத்த பார்க்கும்போது, உங்களோட தாயின் ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியம். கவனம் தேவை. வீட்டுல கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்றது, உங்க வாகனத்தில் கொஞ்சம் பழுதுகள் ஏற்படுறது, வண்டி வாகனத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது, ரிப்பேர் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார். அதுல கொஞ்சம் செலவுகளும் உண்டாக்கும். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் பார்வையா உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது, மாணவர்கள் வந்து படிப்பு விஷயத்துல கொஞ்சம் மந்த நிலைமையா இருப்பீங்க. காலேஜ்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா, சரி இப்ப வேணாம் சார் அப்புறம் போய் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு மந்த நிலைமை, தேக்க நிலைமை குடுப்பாரு. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி சில முன்னேற்றத்தையும், சில முயற்சிகளையும், சில சக்சஸையும் உங்களுக்கு குடுத்தாலும், சில தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், தாயின் மருத்துவ செலவுகள், சில சங்கடங்களை குடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். சனியுடன் சேரும்போது சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்கு. கவனமாகவும், எச்சரிக்கையாகவும் இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இதிலிருந்து தாக்கத்திலிருந்து நீங்க கொஞ்சம் மீளலாம். கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிறு விஷயத்தில் கவனமும், எச்சரிக்கையும் தேவைங்க. ஏன்னா, சனீஸ்வரனோட செவ்வாய் சேரும்போது சில சங்கடங்கள், தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அமோகமா, அதிகமா இருக்குங்க. ஏன்னா, அமோகமா இருக்குன்றது சொல்றத விட அதிகமாக இருக்கு. ஏன்னா
சனீஸ்வரன் கொஞ்சம் மந்தமா செயல்படுற ஆளு. செவ்வாய் வந்து ஆக்ரோஷம், வேகம், வீரம், வெற்றி, எடுத்த உடனே சில பேர்லாம் பேசுவாங்கன்னா, இவர்லாம் அடிச்சுட்டு தான் பேசுவாங்கன்ற மாரி ரொம்ப கோவம், வேகம் என்ற கிரகம். இவரு செவ்வாயோட சேரும்போது பதட்ட நிலைமையும், ஒரு தொந்தரவு, சச்சரவுகள், வேலையில பிரச்சனை எல்லாம் உண்டாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு அது 9ஆம் இடம். சரிங்களா? அதுவும் இல்லாம செவ்வாய் பகவான் வந்து 4 விசேஷ பார்வைகள் இருக்கு. 4, 7, 8. ஸோ கடக ராசிக்கு சில தொந்தரவுகள் இருந்தாலும் இவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பகை கிரகம்லாம் சமம் கிடையாது. நட்பான கிரகம்ன்றனால உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சில நல்ல வேலையிலையும் நல்ல விஷயமும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கான அமைப்புல தான் இருக்காரு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. இந்த பார்வைகள் மூலம் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 40 நாள் வந்து அதுக்கப்புறம் அவர் டிரான்சிட் ஆயிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாத கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் மாறும்போது அவர் தனியா இருக்கும்போது அதோட பலன் வேற. கூட சனி, சூரியன் இந்த மாதிரி வருட கிரகங்களோட சேரும்போது அதனோட பலன் மாறும். வீரிய தன்மையும் இருக்கும். அதே மாதிரி நன்மையா இருந்தாலும் அதிக நன்மையும் இருக்கும். தீமையா இருந்தாலும் அதிக தீமை தன்மையும் இருக்கும். அதன் அடிப்படையில் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களின் தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில், உடல் நலத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமா இருங்க. அதுவும் இல்லாம 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால் உங்களுக்கு வேலை, தொழில் விஷயமா நீங்க வெளியூர் போறது, வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வர்றது, இந்த அமைப்புகளா இருக்கும். தொழிலில் முன்னேற்றம், வேலை மாற்றம், கடல் கடந்து போறது, இல்ல வேற தேசத்துல போய் நீங்க தொழில் பண்ற அமைப்பு எல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் பார்க்கும்போது, அதாவது உங்களோட 3ஆம் இடத்தையே 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முக்கியமா இந்த வந்து கவர்மெண்ட் தொழில இருக்கிறவங்க, போலீஸ் அதிகாரிகள், உயர் பதவிகள், அரசியல் தொழில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், லாபங்கள் எல்லாமே உண்டாகும். 8ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அதே தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அரசியல் தொழில், ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க, கமிஷனிங் பிசினஸ், ஏன்னா புதனும் அங்கே வந்துடுறாரு. கமிஷனிங் பிசினஸ், ஃபினான்ஸ் பிசினஸ், இன்சூரன்ஸ் பிசினஸ், சேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல முன்னேற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பேரு, புகழ், பதவி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. இந்த செவ்வாய் வந்து மொத்தமா இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும்போது அப்பாவின் உடல் நலத்தில் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க. நான் கடகராசிக்காரர்கள் வேலை தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் மாற்றம்லாம் காணப்படும். தொழில் முன்னேற்றம் காணப்படும். ரியல் எஸ்டேட் துறையில கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்படும். வேலையில் தொழில் வெளியூர் போறது, வெளிநாடு போறது அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்கள் இருந்தாலும் அப்பாவின் கவனத்தில், தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானம். சனியோடு இருக்கும்போது சங்கடத்தை எல்லாம் தீர்த்து சில தடங்கள், சச்சரவுகள், தொந்தரவுகள், முக்கியமா நீங்க சிம்மராசிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலை தொழிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உயர் அதிகாரியில பிரச்சனை, ரொம்ப டார்ச்சர் பண்றது, உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறது, அதாவது நீங்க செஞ்ச வேலையை 10 வாட்டி செய்ய சொல்றது, சீக்கிரமா கிளம்பலாம்னா இல்ல நான் 10 மணி வரைக்கும் இருங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போங்கன்றது, தொழில் பளுவை இன்க்ரீஸ் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். இந்த 40 நாளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சரிங்களா? அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் 4ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். நார்மலா செவ்வாய் பார்க்கிற இடம்லாம் கெடுதல் கொடுக்குற இதுவா இருந்தாலும் பட் அவர் பார்க்கிற இடம் வந்து மாறுபடணும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள், பொருளாதார வசதி, திடீர் பணப்புழக்கம், அதுதான் சொல்றேன், திடீர் பண வரதெல்லாம் உண்டாகும். ஸோ சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் பார்க்கறதுனால நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதும், எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதும், நீங்க எதிர்பாராத விஷயத்தை நடக்கிறதும், எதிர்பார்க்கறது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களோட ஆசைகள், கனவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார். எதிர்பாராது நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த காசு வருமா, இல்ல இந்த தொழில் வருமா, இந்த ஆர்டர் வருமா, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமான்ற மாதிரிலாம் யோசனை இருந்துட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு கை கூடும். சரி ஃபோன் பண்ணி, சார் நீங்க வாங்க சார், நான் சார் அப்போ கூப்பிட்டுருந்தீங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடவே இல்லையே, வாங்க சார் எங்களோட பிசினஸ் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி, இல்லைன்னா நீங்க ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. சரி அது வராது போல, வேற எங்கேயா பார்க்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அவர் கால் பண்ணி, சார் வாப்பா உங்களுக்கு வேலை காத்துட்டு இருக்கு, அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, அதிக சம்பளத்தில் உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்கிற அமைப்புகள் எல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 40 நாள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல சரியா இருக்கட்டுங்க. இருந்தாலும் சில கிரகங்கள்
மாதத்து கிரகங்கள் போய் அவரோட சேரும்போது சில சுப செலவுகள், சுப பலன்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காத்துக்கிட்டு இருக்கீங்க. படிப்படியா உங்களுக்கு அப்படியே மாறுங்க. ஏன்னா அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கலாம் வந்து டாப்ல போயிடுவீங்க. அது வரிசையா நான் ஒண்ணு சொல்றேன். பட் இந்த மாதம் செவ்வாய் பெயர்ச்சியில உங்களுக்கு லாபம், தனவரவு, பொருளாதார வசதி எல்லாம் மேம்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவியிருந்து பிரச்சனைகள் தீரும், செலவுகள் பண்ணுவீங்க, சுப காரியங்கள் பண்ணுவீங்க. அதாவது கல்யாண அமைப்பு, ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா அந்த அமைப்புகள் இருக்கு. 8ஆம் பார்வையா உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உயர் பதவி கிடைக்கிறது, அதாவது உயர் பொறுப்புகள் கிடைக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்க இந்த செக்மெண்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் இருக்கிற பாத்தீங்களா, அதிக வளர்ச்சி, இன்னொரு பிசினஸ் நீங்க டெவலப் ஆகுறது. முக்கியமா இந்த அரசியல், பொது வாழ்க்கை, இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல மீடியா இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த 40 நாளா இருந்தாலும் 40 நாள்ல கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகமா இருக்குங்க. சில திசையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன திசையா தான் இருக்கும். சூரிய தசைலாம் 6 வருஷம் தான். 6 வருஷத்துல வேற லெவல்ல பிரம்மாண்டமா வந்து பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி திசை வந்து ரொம்ப வருஷம் நடக்கிறதுனால பலனும் ரொம்ப வருஷமா இருக்கும். சின்ன ஒரு 40 நாள் பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி, அபரிவிதமான ஒரு முன்னேற்றம், பதவி ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல யோகங்கள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு வரும்போது உங்களுக்கு சில சங்கடங்கள், தொந்தரவுகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு எச்சரிக்கை தான். ஏன்னா வருட கிரகங்கள் உங்களுக்கு நிறைய பலன்கள் கொடுக்க இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல யோகம், திருமண யோகம், வீடு கட்டுறது, நிறைய கோடீஸ்வர யோகம் அமைப்பெல்லாம் இருந்தாலும் மாத பலன்களான செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது செவ்வாய் பகவான் வந்து ஒரு 40 நாள் தான் ஒரு ஒரு வீட்டுக்கும் மாறிக்கிட்டே இருப்பாரு. இவங்க ஒரு ஒரு கிரகத்தோட இணையும் போது அவங்க சில பலன் காரகத்துவத்தையும் அவங்களோட சேர்ந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் அவங்க கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர்கள். ஏன்னா தனியா ஒரு இடத்துல இருந்தாருன்னா பலன் வேற மாதிரி இருக்கும். சனீஸ்வரன் வேற அங்க கூட இருக்காரு. கூடவே உங்க லக்னாதிபதி புதனும் அங்க போய் நீசம் ஆகுறாரு. மெயினா அதுதான். மீன ராசியில உங்க லக்னாதிபதி புதன் வந்து நீச்சம். இதன் அடிப்படையில் நீங்க வலிமை இழந்து இருப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கையே போயிடும். செவ்வாய் அங்க ஆக்ரோஷமா செயல்படுவாரு. சனியோட சேர்ந்து வேலையில டிஸ்டர்பன்ஸ், தொழில கொடுக்கிற பிரச்சனை, தொந்தரவு எல்லாமே பெருசாக்குவாரு. இப்போ உங்களோட செவ்வாய் வந்து இப்ப அங்க 20 நாள் அங்கதான் செவ்வாய் கூடவே புதனும் வந்து உங்க லக்னாதிபதி இருக்கும்போது அவர் வலிமை இழந்து நீச்சமாயிடுறாரு மீன வீட்டுல. இப்ப நீங்க எதையுமே செயல்படுத்தாத முடியாத நிலைமையில ஒரு மாதிரி தேக்க நிலையில இருப்பீங்க. இது எப்படின்னா இந்த 30 நாள் 40 நாளுக்கு இந்த தேக்கத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு பெயர்ச்சி அப்போ ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலியம் ஒரு தெளிவை கொடுத்து அதன் மூலியமா ஒரு பாடத்தை கொடுக்க வைப்பது தான் சனி பகவான். அதனாலதான் அவர் 2.5 வருஷம் ஒரே வீட்டுல இருக்காரு. அவர் 2.5 வருஷம் ஒரே வீட்டுல இருக்கிறது காரணம் அவர் மட்டும் பலன் கொடுக்க மாட்டார். அவர் கூட சேர்ற கிரகம் மாசம் மாசம் சேர்றது பாத்தீங்களா, அவனோட பெயர்ச்சியோட கிரகமும் அவர் பார்வைப்படுற கிரகம். ஏன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கு பார்வையும் இருக்கு. இப்போ குரு பெயர்ச்சி வந்த உடனே ஜூனுக்கு அப்புறம் குருவின் பார்வையில் சனி வரும்போது இதே பலன் வேற மாதிரி வரும். சோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில தொந்தரவுகள், சச்சரவுகள், வேலையில பிரச்சனை, டென்ஷனு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த அமைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில், வாக்கில் கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இதுல கொஞ்சம் கவனமாகவும் ஒரு நிதானத்தன்மையும் இருந்தா நம்ம அதை கடந்து போயிடலாம். ஏன்னா இந்த மாதத்தை ஓட்டிட்டோம்னால அடுத்த வருஷம், அடுத்த மாசம் எல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். அதுல சிறு சிறு தடங்கள், சிறு சிறு பிரச்சனைகள், தடைகள் வரதுக்கான அமைப்பெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த விழிப்புணர்வோ, இந்த பயிற்சியோட வீடியோ போறதுக்கு காரணம் அதுதான். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த முன்னே இந்த அமைப்புகள்லாம் சொன்னாங்களே, நீங்க ஜோதிடத்துல போய் பார்த்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தைப்படி உங்களோட தசை புத்தி வேற மாதிரி இருந்ததுன்னா இதனோட பலன்லாம் உங்களுக்கு வராது. ஆக்சுவலா உங்களோட இது கோச்சார பலன்கள் வந்து அதுல வந்து 20-30% நம்மள வந்து அது பாதிக்கும். இந்த பாதிப்புல இருந்து நம்ம மீளுவதற்கான எச்சரிக்கை முன்பதிவு தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நிறைய பேர் போறதுக்கு காரணம். சில பேர் பார்த்துட்டு சரி இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது, தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, போய் லாஸ் ஆயிடுவோம், இந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு போய் பண்ணணும்? அதுக்காகத்தான் சில விஷயத்தில் நம்ம கவனமா எச்சரிக்கை இருந்தா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். முதலில் நீங்க உங்கள் குடும்பத்திலேயோ உங்க சொந்தக்காரங்களிலோ பேச்சில் வாக்கில் கவனம் தேவை. அதுவும் இல்லாம வந்து அவர் 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதனால தொழில்ல சில மாற்றம் முன்னேற்றம் கொடுத்தாலும் பிரச்சனையோட தான் மாற்றத்தை கொடுப்பாரு. அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதனால மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அங்க ஒரு சண்டை சச்சரவு கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாரு. வேலையில இருக்காருன்னா அங்க ஒரு சண்டை சச்சரவை கொடுத்து சரி நான் இந்த சண்டை சச்சரவுல நான் இந்த வேலையை விட்டு மாத்தி நான் வேலைக்கு போறேங்க, அந்த மாதிரி மாற்ற அமைப்பெல்லாம் இருக்கும். 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை வேற பார்க்கிறாரு. ரெண்டாம் இடம்ன்றது உங்களோட தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அங்கேயும் அந்த பாதிப்பை உண்டாக்குவார். சோ இந்த விஷயத்தில் குடும்பத்திலும் சரி,
வேலை செய்யற இடத்திலும் சரி, பொது இடத்திலும் சரி, உங்களுக்கு சில பேச்சில், வாக்கில் கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால், இது வந்து சட்ட சிக்கல்கள், சட்ட பிரச்சனையில போய் சேர்க்கிற மாதிரிலாம் அமைப்புலாம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்குலாம் அந்த பிரச்சனை போய் மாட்டி விட்டுருவாரு இந்த செவ்வாய். அதுவும் இல்லாம நண்பர்கள், இப்ப நண்பர்களே உங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது கரெக்டா 7ஆம் இடம் கனெக்ட் பண்றதுன்னு சொல்றேன். சோ உங்க நண்பர்களிடையே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஆனா உங்களுக்கு தெரியாம வேற யாரோ அவர் வேற யாரோ இல்லீகல் கனெக்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு மாட்டுறாருன்னு வச்சுங்களேன். நீங்க கனெக்ட்ல இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க. நீங்களும் அவர் நண்பர் தான் சொல்லி உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். சோ இந்த அமைப்பெல்லாம் இந்த 7ஆம் பார்வை 7ஆம் இடம் கனெக்ட் பண்ணும். அதனால பொது வாழ்க்கை, பொதுத்துறையில இந்த கூட்டாளி, இந்த தொடர்பெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற இடம். சோ இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் கவனமாகவும் வச்சிருக்க. உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு, அதாவது ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீருங்க. முக்கியமா மறைமுக எதிரிகள் இவ்வளவு நாளா வந்து தொழில் விஷயமாவும் வேலை நிமித்தமாவும், அதாவது நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்திலும் இருந்து வந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். இவ்வளவு நாளா இருந்து வந்த, அதாவது சிறு சிறு பிரச்சனைகள்ல தொந்தரவுகள், சச்சரவுகள், வேலை விஷயத்துல வந்து போனாலே என்னடா அது இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ என்ற யோசனையில போயிருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சி மூலயமா, அதாவது சனி பகவானோட சேரும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்த்து வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது நீண்ட நாளா நீங்க ஒரு கடன் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இல்ல ஒரு கடன் வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க, இல்ல வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்காக நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு சுப செலவுக்கு உங்களோட வேலை விஷயமாவும் சரி, தொழில் பண்றதுக்கு உங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க ஒரு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்கும்போது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவா. அதுவும் இல்லாமல் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 9ஆம் இடமான அந்த குரு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். அவர் வந்து அந்த மீன ராசியை 4ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ஸோ ஒரு மீன ராசியை 4ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்க தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. துளாராசி நேர்களே, உங்களை 9ஆம் இடத்தில் சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் பகவான் உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள், அப்பாவின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, சில தொந்தரவுகள்லாம் வரத்துக்கான அமைப்பு இருக்கு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட 7ஆம் பார்வையை உங்களோட 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஸோ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை விஷயமாகவும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் தொலை தூரத்தில் போறதுக்கான அமைப்பு இருக்கு. பூர்வீகம் சொல்லுவாங்க, அதாவது நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, இல்ல வேற ஊர்ல நீங்க வந்து இடம் வாங்கணுன்ற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அதை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பார்வை உங்களோட ராசியை அவர் பார்க்கிறார். ஸோ உங்களோட ராசியை பார்க்கும்போது சில தொலைதூர பிரயாணங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு விபத்துகள், சிறு காயங்கள், கண்டங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ ஏன்னா அவர் வந்து உங்களையே பார்க்கிறாரு, உங்க ராசிநாதனையே பார்க்கிறாரு 8ஆம் பார்வையா பார்க்கும்போது. ஏன்னா அவர் காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு, அது உங்களுக்கு 6ஆம் இடம். ஸோ 12ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கும்போது நீங்க வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ நீங்க வந்து பிரயாணங்களில் இருக்கும்போது விபத்துகள், சங்கடங்கள், இல்ல பொருள் காணாம போறது, இல்ல உங்களோட உபகரணமோ இல்ல உங்களோட காஸ்ட்லியான பொருள்லாம் காணாம போறதுக்கான, அதாவது தொலைந்து போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட பொருள், உங்களோட காசோ இல்ல உங்களோட காஸ்ட்லியான பொருள்லாம் வந்து திருடு போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையா இருக்கு. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த 40 நாள்ல சிறு சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருந்தாலும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு இருக்குங்க. ஏன்னா வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும், வேலைகளில் இருந்து வந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், அந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா வீட்டுல வந்து சிறு சிறு சண்டைகள், கணவன் துணைவியார் இருந்த பிரச்சனைகள் தீரும், சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிறு சிறு தடைகள், அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா இருக்க போகுது என்ற அமைப்பு இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த 40 மாத நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா 12க்கு அதிபதியான புதன் பகவானும் அங்க 10ஆம் தேதி வந்துருவாரு. ஸோ அவர் வந்து அங்க நீச்சம் அடைந்து குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறாங்க. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது ஒருத்தருக்கு மாற்றம் பெறும்போது ஸோ இந்த அமைப்புலாம் இருக்கு. 2ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது வேலையிலும் தொழில் பண்ற இடத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்களை மாற்றி உங்களுக்கு தொல்லைகள் எல்லாம் கொடுத்து வந்ததெல்லாம் மாற்றுவார். அதுவும் இல்லாமல் கடன் இருந்ததுன்னா ஒரு அதாவது தொழில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு கடனை வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை தேவை. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மூலமா சில ஆதாயம் இருந்தாலும் சில கவனங்களும் எச்சரிக்கையும் தேவை. சனீஸ்வரன், செவ்வாய், சூரியன், புதன்
உங்களோட 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு 10க்கு அதிபதி சூரியனும் அங்க வர்றதுனால தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் படிப்படியாக மாறுங்க. நீண்ட நாளா இருந்த கடன் தொல்லைகள்லாம் தீரும். திடீர் பணவரவு உண்டாகும். ஏன்னா அவர் 4ஆம் பார்வையா உங்களோட 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களோட வீடு ஏதாவது விற்கணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட பூர்வீகத்த இடத்துல ஏதாவது மாற்றங்கள், அங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இருந்தது, முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் பலனை செவ்வாய் பகவான் கொடுப்பார். முக்கியமா இடத்தில் இருந்து வந்த பிரச்சனை, லீகல் பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், அதாவது உங்களோட பூர்வீக இடத்திலும் சரி, உங்களோட இருக்கிற இடத்திலும் சரி, சிறு சிறு மாற்றங்களையும் சில செலவுகளையும் கொடுத்து அதிலே கொஞ்சம் முன்னேற்றங்களை கொடுக்க வைப்பார். அப்பா வழி சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா அந்த பிரச்சனையை இந்த 40 நாள்ல சில சாதகமான முடிவுகள் கொடுத்து உங்களுக்கு சில முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? அங்க குரு பகவானும் இருக்காரு. ஸோ குருவும் அங்க போதும்னா அங்க பரிவர்த்தனை வரும்போது குழந்தைகள், அதாவது இந்த ஒரு 30 நாள்ல இந்த செவ்வாய் பயிற்சி வரும்போது என்னன்னா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கான சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிள்ளைகளிடம், உங்க குழந்தைகளிடம் கொஞ்சம் கடினமா இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு தேவையில்லாம மன உளைச்சல், டென்ஷன்லாம் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா அப்பா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, குழந்தை அதுக்கு உங்க பையன் பொண்ணும் கேட்காது, என்னப்பா உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா, அந்த மாதிரி பேசுற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால குழந்தைகளை நீங்க கண்டிக்கிற அப்படின்ற பேர்ல நீங்க போனீங்கன்னா அது அவங்களே உங்களுக்கு கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களுக்கு அப்பா பிள்ளைகளிடையே உறவுகளில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் குழந்தைகளிடத்தில் நீங்க கண்டிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ இப்படிதான் நான் சொல்றதா கேட்டாகணும், நான் சொல்றேன்னா இதை பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, பண்ணித்தரேன், நம்ம போய் கூப்பிட்டு போறேன், இல்லை நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் அதை பண்ண மாட்டேன், நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சுருப்பீங்க முன்னாடி, இப்போ நான் அதை பண்ண மாட்டேன், அது மாதிரி நீ எதிர்பார்த்தது நடக்காது, பார்த்துக்கலாமா அப்படின்னு நீங்க குழந்தைங்ககிட்டயே உங்களுக்கு ஈக்குவலா நீங்க ஒரு மாதிரி கடினமா நடந்துக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால் இந்த குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் கனிவாகவும் கொஞ்சம் நார்மலா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் மாறும். ஏன்னா சனீஸ்வரனா அங்க இருக்காரு, சூரியனா அங்க கொஞ்சம் உச்சத்தை நோக்கி வரும்போது உங்களை கடினமாக பேசுறதுக்கான அமைப்பெல்லாம், புதனும் அங்க நீச்சம் பெற்று அங்க இருக்கிறதுனால தேவையில்லாம வாக்குவாதங்கள், பேச்சில் கவனம், இந்த மாதிரி தேவையில்லாம பேசி குழந்தைகளிடத்தில் பிரச்சனை வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில்ல இருந்து வந்த மந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும். அதாவது நீண்ட நாளா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், இல்ல வேற ஏதாவது நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் என்ற மாதிரி அமைப்பெல்லாம். சரி, வேலை போயிட்டு இருக்கோம், மிச்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கு, வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவோம், இல்ல சின்னதா வேற ஒரு ஒர்க் பண்ணுவோம், வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா, அந்த ஒரு யோசனையில இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கொடுத்து அதை நடக்க வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. அது மூலயமா உங்களுக்கு சிறு லாபங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் செவ்வாய் சனி இருக்குங்க. முக்கியமா அவர் உங்களோட 12ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, அதாவது உங்களுக்கு சிறு பிரச்சனைகள், அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா செவ்வாய் சனி சேரும் போது அவங்க 12ஆம் இடத்தில் காலபுருஷத்தை 12ஆம் இடத்திலிருந்து உங்களோட 12ஆம் இடத்தையே பார்க்கிறாங்க. அதனால உங்களோட சுகத்தன்மையில உங்களோட, அதாவது இரவுல தூக்கம் இன்மையெல்லாம் இருக்கும். அதாவது தூக்கம் பிரச்சனை, தூக்கம் இல்லாம இருக்கிறது, டென்ஷனா இருக்கிறது, 2 மணிக்கு தூங்குறேங்க, லேட்டா தூங்குறேங்க, தூக்கமே வரமாட்டேன்ற அமைப்பெல்லாம் இருக்கும். குழந்தைகளிடத்தில் கடினமான பேச்சுகள், கடுமையான வார்த்தைகள் பேசுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ தொழில்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு புதிய பிசினஸோ இல்ல புதிய புதிய தொழில், புதிய வேலை மாறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு சிறு பொருளாதார வளர்ச்சிகள்லாம் உண்டு பண்ற அமைப்பெல்லாம் இருக்கு இந்த 40 நாள்ல. ஸோ மொத்தத்தில் இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கும் போது சில யோகங்களையும் சில முன்னேற்றத்தையும் கொடுத்தாலும் சில தாக்கங்களையும் சில சோகத்தையும் சில கடினமான சூழ்நிலையும் கொடுக்கறதுக்கு செவ்வாய் பகவான் காத்துக்கிட்டு இருக்காருங்க. இதுல மட்டும், இந்த சொன்ன விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க.
தனுசு ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தாயாரின் தேக ஆரோக்கியத்தில்லாம் வந்து பிரச்சனை வந்து உடல் நலத்தில் வந்து பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு, மருத்துவ செலவெல்லாம் இருந்து வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது இந்த கிரக பெயர்ச்சி செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு 12க்கு அதிபதி, உங்களுக்கு 5க்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் சனீஸ்வரனுடன் சேரும்போது, இன்னும் கடுமையான பலன்கள்லாம் குடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுகஸ்தானம், உங்களுக்கு வந்து என்னென்ன அதாவது இடத்துல வீடு வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்தில் 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் சேரும்போது, செவ்வாய் பகவான் வந்து இந்த 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் சேர்க்கை இணைந்து, செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் வீட்ட பார்க்குறாரு. ஏற்கனவே அங்க குரு பகவான் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் வீட்ட பார்க்கிறாரு, தொழில் சார்ந்த இடத்தை. அதே மாதிரி 8ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, இந்த அமைப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை தேவைங்க. ஏன்னா, ஆல்ரெடி சனீஸ்வரன் ஒரு உங்களுக்கு கடுமையான பலன்களை குடுத்துட்டு இருக்காரு. இந்த 40 நாள் செவ்வாய் பகவானும் அங்க சேரும்பொழுது, உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் குடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா, உங்களுக்கு தொழில்ல இருந்து வந்த தொழில்ல சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள், முன்னேற்றங்கள்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காத மாரி அமைப்பெல்லாம் உண்டு பண்ணுவாருங்க. ஏன்னா, அவங்க வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. பார்க்கும்போது தொழில்ல நீங்க சில பிரச்சனைகள், அதாவது நான் வந்து இது வந்தா எனக்கு நல்லா இருக்கும் சார், இது வந்தா இதை டெவலப் பண்ணிடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது வந்தா எனக்கு முன்னேற்றம் காணப்படும். அவர் ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, அவர் ஓகே பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும், இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு பொருளாதாரத்தை நோக்கி அதை வச்சு இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலாம்ன்ற அமைப்பெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் தாமதமும் மந்த நிலைமையும் தேக்கத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு இந்த 40 நாள். அதனால தொழில் பண்ற இடத்திலும், வேலை பண்ற இடத்திலும் நீங்களும் சற்று கவனம் தேவை. நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம், நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, நீங்க எதிர்பார்த்த புகழ், முக்கியமா சொன்னோம்னா நீங்க அந்த வேலையை பண்ணியிருப்பீங்க, நீங்க தான் ஃபுல் காரணமும் முக்கியமா இருந்திருப்பீங்க. ஆனா அது நீங்க பண்ணல, வேற ஒருத்தர் பண்ணாரு, அவர் மூலியமா தான் நீங்க வானீங்கன்ட்டு அந்த அவப்பெயரோ இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லாமல், கொஞ்சம் உங்களுக்கு அதில் வந்து மந்த நிலைமையும் தோல்வியும், அதாவது நீங்க தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது வேற ஒருத்தர் பேரை வாங்கிட்டு போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் இந்த 40 நாள்ல என்ன நடந்தாலும் சரிப்பா, இந்த கடந்து போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் நம்மளுக்கு இது இருக்கு, இந்த 40 நாளை நம்ம ஓட்டிட்டோம்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு சில மாற்றங்கள்லாம் இருக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்க கடந்தீங்கன்னா, இந்த வேலை பண்ற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தனுசு ராசி நேயர்களே. ஏன்னா அவர் வந்து சனி பகவானும் உங்களுக்கு 2க்கு அதிபதி, அவர் தான் அங்க 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அதே மாதிரி 5க்கு அதிபதியும் அவர் தான், செவ்வாய் பகவான். இவரு 4ஆம் இடத்தில் சேர்ந்தும்போது சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களோட 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தையும் பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேச்சில் கவனம், வாக்கில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாம நம்ம பேசி துணைவியாருடன் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ தனுசு ராசி நேயர்களே, இப்போல்லாம் நீங்க வந்து குடும்பத்தை பிரிந்து அதாவது தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் குடும்பத்தை பிரிந்து தொலை தூரத்து போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. சற்று அதில் மட்டும் இருந்தால் அந்த அமைப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. என்ன சார், இல்லை சார் நான் போனோம், அதனால நான் வேலை விடுறேன், நான் இந்த வேலையை மாத்திக்கிறேன், நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன் உயர் அதிகாரிகளை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. அதனால உங்க உயர் அதிகாரிகள், உங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்ல உங்க பிரைவேட் ஜாப்லயே இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு பிசினஸே பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தரை நம்பி நான் இன்னொருத்தர் போங்க அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால உங்களுக்கு உயர் அதிகாரியின் பேச்சிலும் உயர் அதிகாரி சொல்ற விஷயத்திலும் எதிர்ப்பு சொல்லாமல், சரிங்க சார் நான் சொல்றதை நீங்க சொல்றதை நான் பண்றேன்ற மாதிரி நீங்க அப்படியே இந்த 40 நாள் போனீங்கன்னா வேலையில சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இதன் மூலயமா உங்க வீட்டிலேயும் உங்க கணவன் மனைவி, அதாவது உங்க துணைவியார்கிட்டே வந்து வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த 4ஆம் இடத்தில் சனியோட செவ்வாய் சேரும் போது உங்களுக்கு தொழில்ல வேலை செய்கிற இடத்துல சற்று கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை, துணைவியாரிடத்திலும் கவனம் தேவை. அதாவது ஏற்கனவே நீங்க எதிர்பார்த்த பொருளாதாரம், அதாவது சில வந்து இது வந்தா எனக்கு சில செலவுகள்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்து ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வரதுக்கான கொஞ்சம் தடைகள், மந்த நிலைமைகள்லாம் அமைக்கிறதான
நிலைமையெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த 40 நாள் கொஞ்சம் கவனமாக அழகான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 40 நாள்ல சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உங்களுக்கு இனிமேதாங்க வாழ்க்கையில பொற்காலம் நல்ல காலம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா 7.5 வருஷமா உங்களுக்கு இருந்து வந்த தொழில பிரச்சனை கஷ்டம் எல்லாமே தீர்ந்து சனீஸ்வரன் படிப்படியா இந்த முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த மாத கிரகங்களான செவ்வாய் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த செவ்வாய் பகவான் சனீஸ்வரனை நினைவும் போது சிறு சிறு விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஓவரால் 1.5 வருஷம் 2 வருஷம் நம்மளுக்கு முன்னேற்றம் வளம் எல்லாம் இருந்தாலும் ஒரு மாதத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வீட்டில் ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, தொழிலில் டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக இணைவுகளை வச்சு தான் நமக்கு அந்த தடைகள் இருந்தாலும் சரி, நமக்கு முன்னேற்றம் இருந்தாலும் சரி, இந்த இணைவுகள் வச்சு தான் நம்மளுக்கு அதனோட பலன் வரும். அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தொழில், அதாவது தொழில் பண்ற இடத்திலையும் தொழில் விஷயமா வேலை விஷயமா நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செவ்வாய் வரும்போது. ஆனால் அவரு உங்களோட 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவின் தேக ஆரோக்கியத்திலும் அப்பாவின் உடல் நலத்திலும் கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துல சிறு சிறு தடங்கள் உங்களுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனா இந்த 40 நாள்ல சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் இல்லை. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம என்னடா போய் வந்துருமே எதிர்பார்த்தமேன்ட்டு அதுல போய் நீங்க தவறுதான முடிவுகள், அதாவது இது என்னடா நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம் இது வரலேன்ட்டு தேவையில்லாம நீங்க ஏதாவது வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பையும் நிரந்தரமான ஒரு வரக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால அந்த அப்பாவின் சொத்துக்களோ இல்ல பூர்வீக சொத்துக்களோ இல்ல உங்களோட மூத்த சகோதரர்களிடத்தில் இருந்த எல்லா சகோதரர்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அது கொஞ்சம் மிகைப்படுத்துறதுக்கான, அந்த பிரச்சனைகளை வளர்றதுக்கான மிகைப்படுத்துக்கான உங்களோட, அதாவது நீங்க போய் தேவையில்லாம பேசி இல்லை எனக்கு இந்த மாசம் வந்தாகணும், இந்த மாசம் எனக்கு வரும் நான் எதிர்பார்த்திருந்தேன் உங்களாலதான் வரல இந்த மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டோம்னா அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. 40 நாள்ல அதுல தேவையில்லாம நம்ம தலையிட்டு பிரச்சனையை உருவாக்கணும்னா நமக்கு அது இடைஞ்சல்கள் தொந்தரவுகள்லாம் உண்டாகிறதுக்கான அமைப்பு இருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் சில முன்னேற்றங்கள் எதிர்பாராத உங்களுக்கு திடீர் நற்செய்திகள் அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் விஷயமாகவும் சரி, கடன் ஏதாவது வாங்கணும் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன் நீண்ட நாளா எதிர்பார்த்த கடனோ இல்லை நீண்ட நாளா நீங்க உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எதிர்பாராத பொருளாதாரம், அதாவது நீங்க அது வரும்னு நினைக்கலங்க, அவன் ஏற்கனவே வாங்கிட்டு போனா அவன் கொடுப்பானே தெரிலங்க, அவன் கொடுத்தா பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. அவன் உங்ககிட்ட பைசா கொடுத்துட்டு சார் இந்தாங்க சார் நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க அப்போ என்கிட்ட பைசா இல்லை இப்போ வந்தது சார் நான் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராத கடன்களை வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு பண்ணுவார் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை. சரிங்களா? முக்கியமா அவர் உங்களோட 8ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்னதுதான், இந்த தொழிலில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க புதுசா நீங்க டெவலப் பண்ணணும், ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறீங்க இல்லை ஒரு வேலையாட்களை போட்டு நீங்க டெவலப் பண்றீங்க, அமைப்பெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்தை படிப்படியா அமைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றங்கள்லாம் காணப்படும். இந்த மூத்த சகோதரர்களையும் இளைய சகோதரர்களிடத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இல்லாம இருந்தா உங்களுக்கு இந்த மாதத்தை கடந்து போகலாம். உங்களோட குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கும் போது, ஏன்னா புதன் பகவானும் அங்க வந்துருவார் 10ஆம் தேதி. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் உடல் நலத்துல ஆரோக்கிய பிரச்சனைகள் மருத்துவ செலவீடுகள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது குழந்தைகளோட நீங்க வெளியே போகும்போது, அதாவது பைக்ல போறீங்க
போறீங்க, ஏதாவது கார்ல போறீங்க அப்படின்னா வாகன விபத்துகள், சிறு சிறு கண்டங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதுல மட்டும் சற்று கவனம் தேவை. குழந்தைகளை தனியா விட்டு எதுவும் இது பண்ணாதீங்க. ஏன்னா அங்க விளையாடிட்டு இருக்காங்க, பாத்துக்கலாம், இந்த பசங்க இங்க போயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க என்று அவங்கள தனியா விடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் சிறு சிறு விபத்துகள், வண்டி கீழே விழுறது, சில சில காயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்தில், உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள கொஞ்சம் அக்கறையோடும் கவனமா பார்த்துங்க. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி 3ஆம் இடத்தில் வரும்போது தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் சிறு சிறு முன்னேற்றங்கள், படிப்படியான உங்கள் வளர்ச்சியை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். சகோதரர்களிடையும், மூத்த சகோதரர்களிடையும் வாக்குவாதத்திலையும் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டியது வருங்க, ஆனா அதுல சிறு தடங்கல்கள், சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, அதாவது உங்களோட ராசிநாதன் சனீஸ்வரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உங்க ராசியிலிருந்து, அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். 40 நாள் செவ்வாய் பகவான் அங்கதான் இருக்க போறாரு. உங்களோட 3க்கு அதிபதி, உபஜயஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. உங்களோட தொழில், அதாவது 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவர் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது சனி செவ்வாய் இணைவு. ஏன்னா அங்க ஆல்ரெடி சூரியன் அங்க இருக்காரு, 14ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பாருங்க. புதன் பகவானும் 10ஆம் தேதி வந்துருவாரு. மொத்தத்தில் இந்த 4 கிரகங்களும் உங்களோட 2ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலை செய்யற இடத்திலும் சரி, தொழில் பண்ற இடத்திலும் சரி, மந்த நிலைமை, தேக்கம், பொருளாதார வளர்ச்சி இல்ல, எங்க போனாலும் பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருக்கும் கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்க போதுங்க. என்னன்னா உங்களுக்கு 3க்கு அதிபதி 10க்கு அதிபதினும் போது 2ஆம் இடத்துல வராருங்க. 2ஆம் இடத்துல வரும்போது சனி செவ்வாய் இணையும் போது சில பேருக்கு சங்கடங்கள், தொந்தரவுகள் எல்லாம் இருந்தாலும் உங்க ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு அவரு தொழில்ல மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கறத 100% கொடுத்துருவாருங்க. ஏன்னா நீண்ட நாளாக நீங்க புதிய வேலை, ஏன்னா இந்த 40 நாள்ல உங்களுக்கு புதுசா ஆஃபர் லெட்டர் வர்றது, தொழில்ல புதிய டெவலப்மெண்ட் பண்றது, அந்த அமைப்பெல்லாம் செவ்வாய் சனி சேரும் போது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாளே உங்க தகுதிக்கேற்ற வேலையில இல்ல, உங்க தகுதிக்கேற்ற சம்பளமும் இல்ல, ஊதியம் இல்லாம ரொம்ப குழப்பத்துல மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த 40 நாள் உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட 10ஆம் அதிபதி தொழிலுக்கு சாரமான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உங்களுக்கு அதன் மூலயமா உங்களுக்கு தொழில் மூலயமா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து, புதிய வேலை வாய்ப்புகள் கொடுத்து, புதிய தொழில் வளர்த்தி கொடுத்து, உங்களுக்கு தன வரவையும் பொருளாதாரத்தையும் உண்டு பண்ற அமைப்பெல்லாம் கொடுப்பாருங்க. ஏன்னா இது மூலயமா உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த நீண்ட நாளா, எனக்கு உங்க துணைவியாரன் இதனால பிரச்சனை, நம்ம ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தாலும் நமக்கு சரியா நம்ம கமிட்மெண்ட் ஆனர் பண்ண முடியல, நகையை மீட்க முடியல, கடனை ஏற்கனவே அந்த கடனை தீர்க்க முடியல, கடன் அதிகமாயிட்டே இருக்குன்ற அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறி இந்த 40 நாள்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு சின்ன ரிலீஃப் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா. என்னடா ரொம்ப ஒரேமே கஷ்டமா இருக்கு, 2ஆம் இடத்துல சனீஸ்வரன் இப்படி பண்றாரு, இப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சுன்னே விடலாங்க. ஏன்னா ஒரே சண்டை சச்சரவு, தொழில பிரச்சனை, அங்க போனா பாஸ் திட்டுறாரு, உங்க உயர் அதிகாரி கிட்ட கடின சொல்லுக்கு, உயர் அதிகாரி கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம், நான் ஒண்ணு சொல்லணும்னா அவரு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு உங்களை திட்டுறது, இந்த அமைப்பெல்லாம் இருந்து பாத்தீங்களா. இந்த 40 நாள்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து சுமூகமான சாதகமான சூழ்நிலை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. 4ஆம் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும் போது, ஏன்னா குரு பகவான் அங்க இருக்காரு, சோ உங்களோட குழந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் பார்வை உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு வேலையில, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வேலையில திடீர் பொருளாதார வசதி, தொழில் மாற்றத்தினால உங்களுக்கு இந்த காசு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், ஒரு கடன் அடைச்சிடலாம், இது ரொம்ப நாளா சொன்னாங்க சார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இல்லை ஒரு மெயில் கூட அமைச்சிருப்பாங்க சார், உங்களுக்கு ஒரு 3 மாசத்துல இவ்வளோ இது மாதிரி உங்களுக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட போகிறோம், கிரெடிட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாமல் யோசனை இருந்துப்பீங்க. அந்த பைசாலாம் உங்களுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவெல்லாம் வரதுக்கான அமைப்பு
அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ உங்களோட அதாவது நீங்களே உங்க நண்பர்கிட்டயோ உங்க உறவுகிட்டயோ வந்து எப்பயோ கொடுத்து வச்சிருந்த கடன் அதெல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த கடன்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், திடீர் பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து அதாவது குடும்பத்தில் அதாவது உங்க துணைவர் சுமூகமான சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லாமல் உங்களோட 8ஆம் பார்வையா 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு என்னன்னா அப்பா வழியில் சில தொந்தரவுகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் பார்வையா பார்க்கும்போது தேவையில்லாம அப்பாவின் சொந்தக்காரங்க அதாவது உங்க தந்தையாரின் உறவினர்கள் மூலயமாவோ அவங்க பிளட் ரிலேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், சச்சரவுகள், இடம் பிரச்சனை, இல்லை சார் அந்த வீடு நான் எனக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி அவங்களோட அப்பாவின் வழியில் இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, நிலமோ பூர்வீக சொத்தோ, அதுல வந்து உங்களுக்கு நீங்க வேணான்னு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீங்க வந்து அதுல போய் ஏதாவது சைன் பண்ணணும், நீங்க வந்தாதான் அது முடியுன்ற பட்சத்துல நீங்க போக முடியாம கொஞ்சம் வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. ஆனா அதனால உங்களுக்கு வந்து இவன் வேணும்னே வர மாட்டான், நீ தேவையில்லாம எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதை வந்து உன்னால கெடுக்குது அப்படின்ற மாதிரி உங்களை தேவையில்லாம அதுல வந்து பிரச்சனையில மாற்றி போறதுக்கான அமைப்பு. தந்தையாரின் வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையான தேவை. ஏன்னா உங்களை தேவையில்லாத சிக்கல்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி உங்களுக்கு மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் டென்ஷன் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வேலையில முன்னேற்றம், பொருளாதார வசதி, திடீர் பணவரவு அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களோட தந்தையாரின் பூர்வீக சொத்து, தந்தையாரின் உறவுகளில் கவனம் எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்துக்களால உங்களால வில்லங்கம் சட்ட சிக்கல்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட குழந்தையின் உடல் நலத்தில் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சிறு சிறு முன்னேற்றங்கள் மாற்றத்தை கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு செல்வார். மீன ராசி நேயர்களே, உங்க ராசியிலேயே தான் செவ்வாய் பகவான், உங்களோட தனாதிபதி செவ்வாய் பகவான் ஆல்ரெடி சனீஸ்வரன் ஜென்ம சனியா உங்க ராசியிலே உங்க தலைமையிலே உட்காந்துட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 2க்கு அதிபதி உங்க ராசியில் பெயர்ச்சி அடைந்து இந்த 40 நாள், ஏன்னா சூரியனும் அங்கதான் இருக்காரு, புதன் பகவானும் வந்து 10ஆம் தேதி உங்க கூட வந்துருவாரு. ஸோ மொத்தத்தில் இந்த 4 கிரகங்களும் 40 நாள்ல வந்து இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மேஷத்துக்கு போயிடுவாருங்க. புதனும் மேஷத்துக்கு போயிடுவாங்க. ஸோ சனி செவ்வாய் இணைவு தான் ஆல்மோஸ்ட் 40 நாள் இருக்கும். ஏன்னா சனீஸ்வரன் அங்கதான் 2.5 வருஷம் இருக்க போறாரு. ஸோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் வரும்போது, ஏன்னா சனி செவ்வாய் இணையும் போது சில பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இவரும் வந்து கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் நியாயம், அதாவது நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன பலனை கொடுக்கணும், நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டதுன்றத தீர்மானித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் சனீஸ்வரன். செவ்வாயும் அது மாதிரிதான். என்ன அதாவது ஏன்னா அவர் இருக்கிற இடத்தை மீறி பார்க்கிற பார்வை இடத்தெல்லாம் பாவத்தன்மை பண்ற கிரகம் செவ்வாய். ஸோ சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு மீன ராசிக்கு இந்த 40 நாள்ல சற்று கவனம் எச்சரிக்கைன்னு சொல்ல. எதுல போனாலும் பிரச்சனை, தடை. ஏற்கனவே நீங்க நீண்ட நாளா ஒரு இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ், அங்க ஏற்கனவே இருந்த அந்த லேண்ட் ஓனரோ அவர் வந்து இந்த பிரச்சனை பண்றது, இந்த இடத்த மாத்துங்கன்னு சொல்றது, அது மூலயமா உங்களுக்கு வந்து சட்டச்சிக்கல் உருவாக்கி அதுல பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் சனீஸ்வரன். அதை வந்து செவ்வாய் வேற இந்த 40 நாள் இங்க வந்துட்டு இன்னும் அதை வந்து அதிகப்படுத்தி உங்களை வந்து ஒரு பிரச்சனையில மாற்றுறதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால நீங்க வந்து முக்கியமா வந்து இந்த பேச்சுல வாக்குல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் பண்ற இடத்துலயும் வேலை செய்யற இடத்துலயும் தேவையில்லாம வந்து பிரச்சனை. முக்கியமா இந்த பார்ட்னர் மூலயமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நண்பர் மூலயமாக ஒரு பார்ட்னர்ஸ் மூலயமா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பார்ட்னர் முறிவு, பார்ட்னர் கூடிய பிரச்சனை, இதெல்லாம் தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த அமைப்பெல்லாம் மாறும். ஏன்னா மொத்தத்துல இந்த ஜென்மசனி உங்களுக்கு 2.5 வருஷம் இருந்து தொழில மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பு இருந்தாலும், இந்த மாத கிரகங்கள் வந்து அப்பப்போ அவங்க கூட சேரும்போது அவங்களோட பலனை அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லது பண்ணாலும் அந்த 30 நாள்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க, கெட்டது பண்ணாலும் அந்த 40 நாள்ல அந்த சேர்றக்கூட கிரகத்தோட சேர்ந்து அதிகமா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலதான் வந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு தொழில் மேம்படுங்க. நல்லா பெருசா இருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆயிருப்பாரு. ஆனா ஒரு சில மாசத்துல பார்த்தீங்கன்னா, செம்மையா ஒரு பிசினஸ் லாஸ் டவுன் ஆயிருக்கும். பிரச்சனையில மாட்டியிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கார் பொருள் ஏதாவது தொலைஞ்சிருக்கும். அவங்க வீட்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும். அம்மாவுக்கு பிரச்சனை வந்திருக்கும். இந்த அமைப்பெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த மாத கிரகங்கள் அவங்களோட இணையும்போது, அவங்களோட பலன நல்லதா இருந்தா நல்லதாவே அதிகமா குடுத்துட்டு போயிடுவாங்க. கெட்டதா இருந்தாலும் கெட்டத குடுத்துட்டு போற அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால 4ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தையே செவ்வாய் பார்க்கும்போது, உங்களோட தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அவங்களுக்கு சிறு அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா இதய பிரச்சனை வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க. இத வந்து நீங்க அசால்ட்டா இருந்துறாதீங்க. அதாவது நீங்க எங்கோ வேலை விஷயமா பிஸியா இருக்கேன். உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, எதுக்கோ கூப்பிடுறாங்க, இல்ல சின்னதா ஏதோ இருக்குப்பா, ஒரு டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே மருத்துவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுங்க. ஏன்னா, தேவையில்லாம இது கொஞ்சம் விபரீதத்தை ஏற்படுத்தும் அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதுல மட்டும் தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. மீனராசிகளே கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அந்த தொழில் பார்ட்னர் விஷயமா பார்ட்னரை வச்சு பிசினஸ் பண்ற தொழிலெல்லாம் வந்து கொஞ்சம் சங்கடங்கள், தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்திருக்கு. உங்களோட பிசினஸே வந்து முடிவுக்கு கொண்டு போற அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் அதுல பிரச்சனையை வளர்க்காம சாதகமா முடிச்சுங்க. எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னா, இதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பு ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, சரி இது நமக்கு இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போனீங்கன்னா நல்லதா அமையும். சரிங்களா? அதுவும் இல்லாம வந்து 8ஆம் பார்வை 8ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. அதனால விபத்து, கண்டங்கள், வாகன மாற்றம், வாகனத்தில் சேதம், வாகனத்துல வந்து சில சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ அதனால நீண்ட தூர பிரயாணங்கள் வாகனத்தில் செல்லும் போது, இல்ல சும்மா நீங்க பார்க்குக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படி இந்த வாக்கிங் போகும்போதே சிறு சிறு காயங்கள், விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ மீனராசி நேயர்களே, இந்த 40 நாள் செவ்வாய் பயிற்சி இது உங்களுக்கு 2க்கு அதிபதி வரும்போது உங்க குடும்பத்திலையும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு ஏதாவது கேஸ் வழக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வரும்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, இந்த 40 நாள்ல அது வந்து வராம அதாவது தள்ளி போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். ஆனா இந்த 40 நாள்ல வராம கொஞ்சம் நாட்கள் கழிந்து செல்றதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி சில சங்கடங்கள், தொந்தரவுகள் குடுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ மீனராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சியில உங்க அம்மாவின் தேக ஆரோக்கியத்திலும், தொழிலையும் சரி, உங்க குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.